அந்த ஒரு ஏரிக்கு தண்ணி வந்தா சுத்தி இருக்க 34 கிராமத்துக்கு விவசாயம் நடக்குமா? ஊர்ல போராட்டம் நடந்திருக்கா? ஏரி இருக்கு ஊருக்குள்ள, அதுக்கான எந்த வசதியும் எடுத்தது கிடையாது. போராட்டமும் பண்ணிருக்கோம், எனக்கு எந்த எதுவுமே நடந்தது. தெற்கு சிற்பத்தூர் மனசூர் தாலுக்கா, திருச்சியில இருந்து 26 கிலோமீட்டர்ல இருக்கு. பஸ் வசதி பாத்தீங்கன்னா கம்மி தான். காலைல பாத்தீங்கன்னா 8 மணிக்கு ஒரு வாட்டி வரும். 10 பஸ் ரேரு தான். தண்ணி வசதி பாத்தீங்கன்னா இப்ப அந்த காவிரி தண்ணி மட்டும் தான். அதுவும் பாத்தீங்கன்னா சிறுகுடி கிராமத்துல பாலம் கட்டுறதுனால ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி நேத்து தான் வந்தது தண்ணி. தண்ணி வரலன்னா அதை யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. பேங்க் பக்கத்துல இருக்கணும். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி பாத்தீங்கன்னா இப்போ ஓமாந்தூர் போகணும், இல்லைன்னா மனுஷனூர் போகணும். அதெல்லாம் ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்கு. அப்புறம் இதை பண்றோம், ஏரிக்கு தண்ணி கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ன வரைக்கும் கொண்டு வந்த பாடு கிடையாது. நாங்களும் நிறைய கட்சி பிரமுகர் எல்லாம் போய் பாத்துட்டு வந்துட்டோம். அதுக்கான செயல்பாடு எதுவுமே இல்ல. தண்ணி ஏரிக்கு கொண்டு வந்தாதான் ஒரு கிராமத்துக்கு விவசாயமே நடக்கும். பாத்துட்டு போவாங்க, பாத்துட்டு போயிட்டு எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்க மாட்டாங்க. செய்யறேன்னு சொல்லுவாங்க, ஓட்டு கேட்பாங்க, வந்துட்டு அதுக்கான எந்த ஒரு நடைமுறையும் செய்ய மாட்டாங்க. இந்த ஊர் மக்கள் எல்லாருமே பொதுவா பாத்தீங்கன்னா எல்லாம் நல்ல மனசு உள்ளவங்க தான். தேங்க்யூ ப்ரோ, நிறைய விஷயம் சொன்னீங்க. சோ இதே மாதிரி திருச்சியை சுத்தி இருக்க பல கிராமங்களோட உண்மை நிலையை தெரிஞ்சுக்க போறோம். மறக்காம நம்ம திருச்சி ராக்ஃபோர்ட் 45 ஃபாலோ பண்ணிக்கோங்க.